சென்னையில் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, ரெண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து ஸ்பேஸ் இருக்கணும். குட்டியாக மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு அது ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து சன்லைட் வந்து எல்லா ரூம்லேயுமே உள்ளே வரணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டாக் வச்சுருக்கேன். ஸோ டாக் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளாட்டோ இல்லை இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லேயே 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் நாய் இது பண்ணுது, உங்கள் நாய் முடி விழுகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கடுப்பாகும். நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் முன்னாடி இருந்திருக்கேன். அங்கே வந்து என்ன ஆகும்னா மோட்ரு போடுறதுக்கு பிரச்சனை வரும். தண்ணி வந்து மோட்ரு போட்டால் ஆஃப் பண்ணல மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குப்பையாக விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. காமனாக வந்து மெய்ட் வச்சுருப்போம், அதுக்கு ஒரு சண்டை வரும். அவங்க லீவ் போட்டால் நீங்கள் கேளுங்கன்னு மாற்றி சொல்லிப்பாங்க. அண்டு சவுண்டுக்குமே சண்டை வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சண்டைகள் மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தனால எனக்கு வந்து வேண்டாம், வேறு வச்சுருக்கோம், இண்டிபெண்டன்ட் ஹவுஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். ஹவுஸ் கிடைக்கிறதுக்கு, அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபார் ஷுர் அது வந்து ஒரு 50,000 60,000 நான் கேட்குற மாதிரி வீடே கிடைக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிற வீடெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக, நான் சொன்னேன்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம், சன்லைட் இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது, அந்த மாதிரி புரோக்கரில் 10,000 rupees பே பண்ணி இண்டிபெண்டன்ட் ஹவுஸஸ் தான் வேணும், இந்த ஏரியாஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கிடச்சிது எங்களுக்கு. ஓகேவா, அது வந்து லிட்ரலி குன்றத்தூர்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து ஓகே வந்து பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, ஃபுல் ஃபர்னிஷ்டு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஏற்ற ரெண்டில் இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லி டோக்கன் அட்வான்ஸும் அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி நீங்கள் பொட்டு வைப்பீங்களா, மஞ்சள் வைப்பீங்களா, குங்குமம் வைப்பீங்களான்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருந்தது. எதுக்கு கேட்குறீங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் பண்ணணும், வைக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, உங்களோட பர்சனல் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவும் தப்பு சொல்லலை. இல்லைங்க, நான் ஆல்ரெடி கிறிஸ்டியன் தான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஓ அப்படியா, ஓகே, கோலம் போடக்கூடாது. எனக்கு கோலம் போடக்கூடாதுன்னு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா எனக்கு பேசிக்லி ஆர்ட் பிடிக்கும், கோலமும் பிடிக்கும். எனக்கு கோலத்தை வந்து அதை ஹிந்துயிசமோட யார் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு தெரியல. கிறிஸ்டியன்ஸும் கோலம் போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் வச்சுருக்கோம், அதனால தான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹிந்து பீப்புளே உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு அப்படியே சுருன்னு ஏறி கடுப்பாயிடுச்சு. ஆனாலும் சரி, அவங்க ஓனர், அதனால் அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம வந்து காசு திரும்பி வாங்கிடுவோம், இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரிங்க, நீங்கள் சொல்கிற நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து அட்வான்ஸே கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் திருப்பி அனுப்பிச்சு எனக்கு வேறு 10,000 டோக்கன் அட்வான்ஸ் அனுப்பிச்சோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி கொடுக்கலன்னா இவங்ககிட்ட போய் நம்ம எப்படி கேட்குறது, யாருன்னே இவங்க தெரியாது அப்படின்னு. அப்புறம் 10,000 திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. 2 minutesல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 1 hour கழிச்சு ஒரு மெசேஜ் வருது அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்லேருந்து. இந்த மாதிரி ஐம் ஸோ சாரி, நாங்கள் வந்து ஒரு பேட் டெனண்ட்டுக்கிட்ட இருந்தோம், அதனால தான் நாங்கள் இதெல்லாம் சொன்னோம். ஆக்சுவலி அவங்க முன்னாடியே நாங்கள் வீடு பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நாங்கள் தான் இங்கே இருந்தோம். அது நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க சொந்த வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம்ல, அதெல்லாம் ஹை எண்ட் குவாலிட்டியில் தான் வச்சுருப்போம். அந்த வார்ட்ரோப் ஆகட்டும், இல்லை எல்லாமே பார்த்து செய்வோம்ல, அந்த மாதிரி பார்த்து தான் அந்த வீடே செஞ்சுருந்தாங்க. அதனால் எனக்கு நல்லா தெரிஞ்சது அது அவங்களோட வீடு தான், அவங்க இருந்திருக்காங்க. அது அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் இங்கே இருந்தோம், எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கமாக போகிறோம் அப்படி சொன்னாங்க. பட் பேட் டெனன்ட்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, கில்ட்டி ஆயிருப்பாங்க, அதனால் நம்மக்கிட்ட சாரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். 2 hours கழிச்சு திரும்பியும் ஒரு பெரிய மெசேஜ், ஜீசஸ் இஸ் த சால்வேஜ், ஜீசஸ் தான் உனக்கு எல்லாமே. நானே கிறிஸ்டியன் தான். சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ பைபிள் படிச்சிருப்பேன், எவ்வளோ வேர்சஸ் பார்த்துருப்பேன், எவ்வளோ சர்ச்சுக்கு போயிருப்பேன், எத்தனை தடவை போயிருப்பேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் எத்தனை தடவை எனக்கு பைபிள் படி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அதாவது கோர் வேல்யூ ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எல்லாமே தெரிஞ்சு ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி, ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஜீசஸ், ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் த வேல்யூஸ் ஹி டாட். வேல்யூஸ்லாம் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டியனாக வளர்ந்தனால அந்த வேல்யூ கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஷைன் அண்ட் ஷைன், லவ் அண்ட் லெட் அதர்ஸ் லிவ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்க தான் செய்யுது. அந்த கோர் வேல்யூ ஆஃப் கிறிஸ்டியானிட்டியை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ, அவங்க சொன்ன கோர் வேல்யூ எனக்கு தானாகவே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஆனால் இவங்க இண்டிபெண்டன்ட் சர்ச் வச்சுருக்கவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து பீப்புள் வந்து கன்வெர்ட் ஆகணும்னு வராங்கன்னு வைங்க. அப்போ இவங்க வந்து நோ ஹிந்து பீப்புளாக வரக்கூடாது. ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஸ்ப்ரெட் காஸ்பெல்ஸ். அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன்லாம் பார்ப்பாங்க, அப்ரெஷன் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கள மீட் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறவங்க இருக்காங்க. நான் வந்து ஹோல் கிறிஸ்டியானிட்டி தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பட் திஸ் லேடி ஹூ டிட் திஸ், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, ஹிந்து பீப்புளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கோலம் போடக்கூடாது, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ வந்து ஜீசஸாக மாறு, ஜீசஸை கும்பிடு, அவர் தான் எல்லாமே, நீ அப்போ தான் நீ ஹெவனுக்கு போவ, இந்த பேச்செல்லாம்
எல்லாம் பேசினோடனே எனக்கு இருக்கிற எல்லா கோவமும் வந்துடுச்சு. அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க, நம்ம அதுக்கு திருப்பி ஈக்குவலாக அவங்களுக்கு கீழே இறங்கி நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, ரிப்ளையும் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஓனர் வந்து, நாங்கள் வந்து வீடை பூஜையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து இந்த வீடே வந்து ஏதோ 12 பூஜையோ 14 பூஜை அந்த மாதிரி சம்திங் பூஜையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், அதனால நாய் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, நாய் வந்து சாத்தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவும் ஷாக்கு. சில டைம் நாங்கள் நாயை கூட்டிகிட்டு வெளியில் கூப்பிட்டு போகும்போது சில பேர் வந்து நின்று இது சாமிமா, பைரவ சாமிமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு நாய் வந்து ஒரு சாமியாக இருக்குது ஃபார்ம்லன்னே எனக்கு ஹிந்துயிசமில் தெரியாது. அது பேர் பைரவானும் எனக்கு தெரியாது. பைரவா தானே ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, கடவுள் பேர், அதுவும் எனக்கு தெரியாது. பழசாமி காப்பாற்றுற மாதிரி இவன் காப்பாற்றுவான் அந்த மாதிரிலாம் வந்து ரேண்டம் பீப்புள் வந்து நான் வச்சுருக்கிற நாயை சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி குட், ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இந்த ரிலிஜனில் வந்து டாக்ஸையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல், அதனால தான் சாமியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் குட். இந்த ஓனர் வந்து இப்படி சொன்னோன்னே எனக்கு வந்து இதே இதில் தான் நாயை சாமியாகவும் வச்சுருக்கேன் இந்த ரிலீஜன் தான், ஆனால் இதே ரிலீஜனில் ஃபாலோ பண்ணுற நீ இதை சொல்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சைடு என்னென்னா கிறிஸ்டியன்காரங்க இப்படி பண்ணுறாங்க, அந்த சைடு என்னென்னா ஹிந்துக்காரங்க இப்படி பண்ணுறாங்க. இது தவிர கேஸ்ட் பற்றியும் நான்வெஜ் அலவுட் இல்லை, வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்ணும், எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, எவ்வளோ தண்ணி செலவழிப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வச்சு இந்த மாதிரி மல்டிபிள் பேட் ஓனர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் ஐ ஸ்டில் சூஸ் டு ஹாவ் அ ரெண்டட் ஹவுஸ் பிகாஸ் ஃபினான்ஷியலாக இப்போ நான் லாக் ஆனேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற பயம் எப்பயுமே இருக்குது. கம்மிங் பேக் டு த ரெண்டட் ஹவுஸ், 20,000 வந்து ரெண்ட்டு, அதுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூவ் இன் பண்ணுறதுக்கு நோ ப்ரோக்கரில் மோஸ்ட்லி போடுவேன், ஒரு 10,000 கிட்டே அந்த மாதிரி வரும். கிங் ப்ளஸ் க்ளீனிங் ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு 10,000. ஸோ எவ்வளோ ஆச்சு, 20, மெயின்டெனன்ஸ் ஒரு 2 வச்சுக்கோங்க, 20, 22, 32,000 வந்து சென்னையில் வாழ்கிறதுக்கு மட்டுமே, அதாவது ஸ்டேக்கு மட்டுமே வந்து ஆகுது.